வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரளா மற்றும் தமிழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2 குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி அளித்திருந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. ரஷ்யாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், சாய் பிரதீக் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு அனில் ஆண்டனிக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பின்னர் அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் அங்கிருந்து கன்னியாகுமரி வருகிறார். அங்கு இன்று காலை நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று கன்னியாகுமரி அருகே உள்ள விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இதற்காக இன்று காலை சுமார் 11 மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வருகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உட்பட தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன். இதற்கிடையே வரும் 18ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் 19ஆம் தேதி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பூட்டான் பிரதமர் திரு டாஷோ செரிங் டோப்கே நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார். கடந்த ஜனவரி மாதம் பூட்டான் பிரதமராக பதவியேற்ற அவர் முதன்முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். வரும் 18ஆம் தேதியில் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் அவர் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக மும்பை செல்லவுள்ளார். அவருடன் பூட்டான் வெளியுறவு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகள் தில்லி வந்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சியில் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஏழை மக்களுக்கான இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2 குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இது இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100.75 டீசல் விலை ₹92.34 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விலை குறைப்பு மூலம் டீசலில் இயக்கப்படும் 58 லட்சம் கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் பெட்ரோலில் இயக்கப்படும் 6 கோடி கார்கள், 27 கோடி இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றிற்கான எரிபொருள் செலவு குறையும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவரது இல்லத்தில் தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் வீடு திரும்பினார். அவருடைய உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இன்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த செல்வி மம்தா பானர்ஜி விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த டாக்டர் பிரதீப் வர்மா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியைச் சேர்ந்த டாக்டர் சர்ஃபராஸ் அகமது ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை செயலாளர் திரு சையத் ஜாவித் ஹைதர் இதனை முறைப்படி அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும், ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டய படிப்பும், தமிழில் மொழி வளம், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதியுடையவர்கள் applications.prasarbarati.org என்ற இணையதளத்தில் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி .gov.in/pb vacancies என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதல் முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு இயக்கத்திற்கு ஆதரவு பெருகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பான காணொலியையும் வெளியிட்டுள்ளார். இளைய தலைமுறையினரிடையே வாக்களிப்பதற்கான ஆர்வமும் இதில் வெளிப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் 100% வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான முதல் முறை வாக்காளர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 1196 செவிலியர்களுக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சி சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு புறநகர் மருத்துவமனையில் பேறுகால பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவிற்கு நேற்று அடிக்கல் நாட்டினார். அத்துடன் அப்பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மீன் அங்காடி கட்டிடங்களையும் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பாரத ஸ்டேட் வங்கி அளித்திருந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் தமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. www.eci.gov.in என்ற இணையதளம் வாயிலாக இதனை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர்களாக திரு ஞானேஷ் குமாரும் டாக்டர் சுக்பீந்தர் சிங் சாந்துவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்னீத் கவுர் நேற்று பிஜேபியில் இணைந்தார். புதுதில்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் சேர்ந்தார். திரு பர்னீத் கவுர் பிஜேபியில் இணைந்ததன் மூலம் பஞ்சாப் மாநிலத்தில் தமது கட்சியும் அம்மாநிலமும் வளர்ச்சி பெற உதவும் என்று திரு வினோத் கூறினார். பாலஸ்தீன நாட்டின் புதிய பிரதமராக திரு முகமது முஸ்தபாவை அந்நாட்டு அதிபர் திரு முகமது அப்பாஸ் நியமித்துள்ளார். பாலஸ்தீன நாட்டின் பொருளாதார ஆலோசகராக திரு முஸ்தபா நீண்ட காலமாக பொறுப்பு வகித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக 1385 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்படுவதுடன் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். அத்துடன் 31 மாநில சாலை திட்டங்களுக்கு 850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கிடையே ராஜஸ்தானில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக 972 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கும் அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார். மணிப்பூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ரஷ்யாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. முதல் முறையாக ரஷ்யாவில் ஆன்லைன் வாயிலாக வாக்குகளை பதிவு செய்யும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதி ரஷ்யாவின் 27 பிராந்தியங்கள் மற்றும் கிரிமியா பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் நிக்கோலாய் லியோனிட் விளாடிஸ்லாவ் ஆகியோரும் களத்தில் உள்ளனர். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கேட்டையான் ரினாயர் இணையை வென்றது. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 24-22, 11-21, 21-14 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்செனை வென்றார். மகளிர் பிரிவில் பி.வி. சிந்து தோல்வியடைந்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்தில் தில்லி அணியை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளா மற்றும் தமிழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி அளித்திருந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. ரஷ்யாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.